சில பெண்களை பார்க்குறப்போ கையெடுத்து கும்பணும்னு தோணும். சில பெண்களை பார்க்குறப்போ அவங்க கூட பழகணும்னு தோணும். ஏன் சில பெண்களை பார்க்குறப்போ காதலிச்சு அவங்களோட வாழணும்னு கூட தோணும். ஆனால் சில பெண்களை பார்க்குறப்போ கழுத்தை நெரிச்சு கொன்று வெட்டி கண்டந்துண்டமாக தூக்கி எரியணும்னு தோணும். யானைக்கவலம் அப்படின்னு ஒரு ஒன்றுமே இல்லாத மண்ணுக்கு ப்ரமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. நான் என்னோட ஒப்பீனியனை எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னு கேனத்தனமாக நிறைய விஷயத்துக்கு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த கேனத்தனமான ஒப்பீனியன்ஸை கேட்டோம் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அவங்க எல்லோரும் ரொம்ப கேனப்பாயிலுக்க நம்ம என்ன வேணால் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பொண்ணுக்கு பப்ளிக்காக கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் வீடியோவில் டிவிகேவோட ஐடிவிங்கை தூண்டி விடுற மாதிரி, டிவிகேவோட ஐடிவிங் நீ பண்ணதுக்கு பதிலுக்கு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படின்னு வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு இந்த பொண்ணோட ஃபோட்டோவை எவனாவது தப்பாக மாஃப் பண்ணி போட்டால் அந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறது அந்த பொண்ணா இல்லை நீங்களா? தென் ஒரு பொண்ணை பார்த்தா அப்படி தோணும் இப்படி தோணும். ஏன் பொண்ணுங்களுக்கு ஒரு வேலை இல்லையா? நீங்கள் வந்து இப்படி எவனாவது தோணும், இப்படி வந்து பேசுவான், இப்படி எதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறது தான் பொண்ணுங்களோட வேலையா? அது எப்படி ஒரு பொண்ணை கழுத்தை நடிச்சு கொல்லணும், வெட்டி போடணும் இப்படிலாம் சொல்கிறதுக்கு உங்களால் ஈஸியாக முடியுது? இல்லை நான் எதுவும் தப்பாக பேசல, நான் எல்லாமே வீடியோவில் கரெக்டாக தான் பேசியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனை எதுக்குங்க ஆஃப் பண்ணீங்க? ஏன்னா நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு, நாமஞ்சாயம் போகிறதுக்கு இங்கே கேட்குறவனுக்கு கேனையும் கிடையாது. தப்புன்னு சொல்லி டிஎன் போலீஸ் அட்டாக் பண்ணியிருக்கானுங்க எல்லாரும். என்ன அப்படி கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்கேன்னு உடனே கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டீங்க. வைஷ்ணவி அவங்க பண்ணது கரெக்டுன்னு நான் எந்த விதத்துலையுமே சொல்லலை. போஸ்ட் பண்ண அந்த ஏஐ வீடியோ என்னாலே பார்க்கவே முடியும். அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது பார்க்குறதுக்கே. அப்படி ஒரு வீடியோவை அவங்க போட்டிருக்கவே கூடாது. என்னதான் அரசியல் பண்ணுறாங்க, இல்லை ஒரு தனிநபர் மேலே இருக்க வன்மத்தை காட்டுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம். ஆனால் அப்படி ஒரு வீடியோவை அதை யார் ரெடி பண்ணா அப்படின்லாம் தெரில. ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோவை அவங்க அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்க கூடாது. கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட ஃபேமிலியில் இருக்க ஒருத்தர் இதை பார்த்தா அவர் என்ன ஃபீல் பண்ணுவாருன்னா, வைஷ்ணவி ஒருத்தங்க அவங்க என்ன போட்டுறாங்க, மகாபலிபுரம்னு போட்டு அது அந்த பலிங்கிற வந்துட்டு கொஞ்சம் போல்ட் பண்ண மாதிரி போட்டு பாடிலாம் வந்துட்டு இதுக்கு போகிற மாதிரி போட்டுருக்காங்க. அவங்க வயசு என்ன, இப்படி கமெண்ட் பண்ணலாமா, எப்படி போடும் போஸ்ட் போடலாமா? இதுக்கு சார் இப்படி போடணும்? அவங்களுக்கு இதனால என்ன 10 ஸ்பெர்ட் நம்பர் இருக்கா? இப்படி பேசும்போது வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு அவங்களே வந்து ஓட்டு கேட்க வராங்க. ஒரு வார்டு எலெக்ஷனுக்கு நிற்கும் போது வந்துட்டு நாங்கள் எது பேசுவாங்க சார், இப்படி போடும்போது அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்க தோணுங்க சார் பார்க்கறதுக்கு. ஒரு டைமில் டிவிகேவோட ஐடிவிங்கோ இல்லை டிவிகே தொண்டர்களும் இவங்களை வந்துட்டு மாஃப் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துட்டு இப்போ இவங்க ஒரு ஏஐ வீடியோ ரெடி பண்ணி அவங்க அக்கௌண்ட்டில் போட்டால் என்ன அர்த்தம்? அதுக்கு பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு தெரியல. இதை பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ் வந்து எல்லாருமே பார்த்தாங்கன்னா அவங்களுக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். இது வந்து அவங்களால இந்த வீடியோ பார்க்க கூட முடியாது, எங்களாலேயே பார்க்க முடியல. இது மாதிரி ஒன்றும் பண்ணியிருக்கவே கூடாது. நீங்கள் வந்து அரசியல்னா இப்படி தான் இருக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு போங்க. ஆனால் ஒரு மனுஷனாக யோசிச்சாலே இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ண தோணாது. அதுக்கு கருத்து ரீதியாக அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்குறதும், ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்களே ஒரு காலத்தில் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோஸை இப்படி பண்ணுறாங்க, உங்களை வச்சு வந்து வீடியோஸ் ரெடி பண்ணுறாங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தானே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பார்க்கவே முடியாத லெவலுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கருத்து ரீதியாக எவ்வளோ வேணால் அவங்க கிட்ட கேள்வி கேட்கலாம், அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. அதை எப்படி பண்ணணும், அதில் எப்படி பேசணும் அப்படிங்கிறது இருக்குது. பப்ளிக்காக உட்காந்து வந்துட்டு இந்த பொண்ணை நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குலை மிரட்டல் விடக்கூடாது. கமெண்ட் ஆன்ல இருந்த வரையும் நிறைய பேர் சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ, சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு பப்ளிக்காக ஒருத்தன் கொலை மிரட்டல் விட்டுறது வந்துட்டு உனக்கு வந்து அப்பா இவங்களை கொண்டுட்டா நமக்கு இதாக இருக்கும், இவங்களை கொல்லணும், அதே மாதிரி ஒரு எண்ணம் உனக்கும் வருது அப்படின்னா நீ எவ்வளோ ஒரு கேவலமான புத்தியை கொண்டு இருக்க அப்படின்னு வந்துட்டு நீயே யோசிச்சுக்க. இவன் தான் கேனத்தனமாக பேசுகிறானா, அதுக்கு நான் அதை விட பெரிய கேனக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாட்டிஸ்ஃபைடு ப்ரோ, வாவ் வேற லெவல் அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு ஒரு அது இதுன்னு கமெண்ட் பண்ணுறேன்னா நீ எந்த லெவலுக்கு இருப்ப அப்படிங்கிறத யோசிச்சுக்கோ. இப்படியெல்லாம் இருந்தால் உன்னை தற்கூரின்னு சொன்னாமல் என்னன்னு சொல்லுவாங்க?